இன்றைக்கி பாருங்கள் மல்லிகைப்பூ அவ்வளோ பூத்துருக்கு. ஒரே வாசமாக இருக்குது. அடுக்கு மல்லி அவ்வளோ பூத்துருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சது நேற்று, அதனால நல்லா பூத்துருக்கு. அழகழகாக பூத்துருக்கு. ரொம்ப வளமாக பூத்துருக்கு. பாருங்க, அடுக்கு மல்லி இது ஒன்று வச்சா போதும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த மல்லி வாசத்தோடு இன்னொரு வாசமும் இன்றைக்கி தோட்டத்தில் வருது. அது என்னன்னா, ஒரு சின்ன செடி. இந்த வெயிலில் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ரோஸ் பூத்துருக்கு. அந்த ரோஜாவினுடைய வாசமும் வருது. செவ்வரளி, பவழ மல்லியில் கொஞ்சம் தான் பூத்துருக்கு. முதல்ல பவழ மல்லி எடுத்துருவோம், வெயிலில் வாடிடும். இது பெருமாளுக்கு இது ஒன்று இருக்குது. அடுத்து நம்ம தோட்டத்தில் இன்னொன்று இருக்குது, சமைக்க போகிறோம். தன்னாலவே சில மூலிகைகள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இது மூக்கரட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை கிட்னிக்கெல்லாம், அதாவது புணரின்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. இது ஒரு நாளைக்கு எப்படி நம்ம சமையலில் பயன்படுத்தி சாப்பிட்றதுன்னு ஒரு நாளைக்கு காட்டுறேன். இதுக்கு பேர் புணரின்னு ஒரு பேர். புணரின்னா உள்ளுறுப்புக்களை மறுபடியும் பழைய புதுமையான ஒரு சுத்தப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தோடு வைக்கக்கூடியது இந்த கீரை. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதுக்கு பேர் முடக்கருத்தான். இந்த கொடி நிறைய இருக்குது எங்கள் வீட்டாண்ட. இப்போ மழை வரவும் மறுபடியும் துளுத்துக்கிட்டு வருது. இதனுடைய பயன்பாட்டையும் ஒரு நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க எல்லா பூவும் பறிச்சிடலாம். அப்புறம் இதோட முடக்கருத்தான் இந்த ஒரு முதல்ல இந்த இலைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பயம் இல்லாமல் பயன்படுத்த முடியும். பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த முடக்கருத்தான் இலை. இப்போ மல்லிகைப்பூலாம் பறிச்சிடலாம். அடுக்கு மல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு. இந்த பூ பாருங்கள் ரோஜா மாதிரியே இருக்குது. நான் பாருங்கள் 4 பூ ஒன்றா பூத்துருக்கு, 5 பூ ஒன்றா பூத்துருக்கு. 4 தான், நிறைய அரும்பு இருக்குதுல்ல. நல்லா அரும்பை பறிக்காமல் பூவை மட்டும் பாருங்கள். மறுபடியும் 4 பூ நாளைக்கு நாளான்னைக்கு வரும். அதுக்கு அடுத்தது உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன். அந்த ஒரு செடி பாருங்கள் அரும்பு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லி. இந்த அரும்பு வர இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். நல்லா இன்னும் இவ்வளோ பெருசாகும் அரும்பு. இவ்வளோ பெருசு அரும்பு ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பூக்கும். இதை பார்த்தா யாராவது கிள்ளிட்டு போயிடுறாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் செடியை அரும்போடு ஒழிச்சு வைக்கலாம். முன்னாடி அப்படி தான் 2 அரும்பு இருந்தது, காணும். பூ பறிக்க பெருசாகிறதுக்கு முன்னாடி யாரோ கிள்ளிட்டாங்க.
இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மூலிகை கற்பூரவள்ளி. கிள்ளும் போதே பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது. அடுத்தது கீரைகள் இங்கே நிறைய வரும், மழை வந்தால் வரும், இனிமேல் கூட வரும் பாருங்கள். கீரை நம்ம சுத்தப்படுத்திட்டு போடக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை தான். அது மறுபடியும் இது போல் துளுத்து இது ஃபுல்லாக விளையும். எங்கள் வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பாருங்கள், இந்த வெளியிலலாம் கூட வந்திருக்கு கொப்பமேனி. எனக்கு வீட்டுக்கு தேவையான நான் சாப்பிட்றதுக்கு முகத்துக்கு போடுறதுக்கெலாம் பயன்படுத்திக்குவேன். எந்த செடியுமே நான் பிடுங்கி போட மாட்டேன். பாருங்கள், இங்கேயும் அந்த பொன்னாங்கண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த செடிகளோடவே இருக்கும். செடிகளோடவே வெற்றிலையும் வச்சுருக்கேன் நான். ஏன்னா வெற்றிலை வந்து வாடி போயிடும் வெயிலுக்கு. அதனால் இந்த கொடியோடவே வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இருக்குது பாருங்கள், வெற்றிலை செடி தெரியுதுங்களா? நான் பயன்படுத்தும் போது இந்த குட்டி செடி உள்ளே இருக்குது பாருங்கள். வெயிலுக்கெல்லாம் வாடி போயிருந்தது, இப்போ நல்லா வருது. தோட்டத்திலே இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் எடுத்து இந்த நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் வெற்றிலையை, கற்பூரவள்ளியை, முடக்கருத்தானை, அப்புறம் மூக்கரட்டை என்று சொல்லக்கூடிய புணரியை எப்படி பயன்படுத்துறது, உணவோடு எப்படி நம்ம பயன்படுத்தி சாப்பிட்றதுன்றது நான் சொல்கிறேன். பாருங்கள், இன்னொன்று வந்திருக்கு. வெங்காயம் நம்ம பயன்படுத்திட்டு கீழே கொட்டுவோம் இல்லையா, வேஸ்டேஜ். அதில் வந்து பாருங்கள், வெங்காயத்தால் இந்த முளைச்சிருக்கு, ஒரு 4 முளைச்சிருக்கு. இதே போல் இங்கே கூட முளைச்சிருக்கு, உள்ளுக்குள்ளே கூட நிறைய முளைச்சிருக்கு. நல்லா தெரியுதுங்களா? வெங்காயத்தால் வேணாலும் பறிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு விட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வளர்ந்து வந்துடும். இங்கே பழம், வாழைப்பழத்தோல், காய்கறி, கீரை, வேஸ்டேஜ் எல்லாம் போடுவோம். வேறு ஒன்றுமே இதுக்கு உரம்னு எதுவுமே போட்டது கிடையாது இது வரைக்கும். அதேமாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து கூட எதுவுமே நான் போட்டது கிடையாது. வந்துகிட்டே இருக்கும், எது போட்டாலும் வரும். போடலைனாலும் அதில் இருக்கக்கூடிய விதைகள் தன்னாலே முளைத்து வரும். இங்கே ஒரு மாமரமும் தன்னால் தான் வந்துட்டுருக்கு. இதை கூட நாங்கள் நடலை. இதை அப்படியே வளர்க்கலாம், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துடுறோம், நம்ம செவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு. ஆனால் இந்த முறை எடுக்காமல் தன்னால் வளரட்டும்னு விட்டுருக்கேன். தேங்க்யூ.